ஓம் சாந்தி. 15/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அன்பே நினைவு செய்வதற்கான அடிப்படையாகும். அன்பில் குறை இருந்தால் தொடர்ச்சியான நினைவு இருக்க முடியாது. தொடர்ச்சியான நினைவு இல்லாவிட்டால் உங்களால் அன்பை பெற முடியாது. கேள்வி: ஆத்மா அதிக அளவில் விரும்புவது எதனை? அதன் அறிகுறிகள் என்ன? பதில்: ஆத்மா அதிக அளவில் விரும்புவது சரீரத்தையே ஆகும். அவர் சரீரத்தை விட்டு செல்ல முடியாத அளவிற்கு சரீரத்தில் அதிக அளவு அன்பை வைத்திருக்கின்றார். அவர் அதனை காப்பாற்றுவதற்காக பலவிதமான முறைகளை கடைபிடிப்பதற்கு தொடர்ந்தும் முயற்சி செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், அது ஒரு அழுக்கான தமோபிரதான் சரீரமாகும். இப்போது நீங்கள் புதிய சரீரத்தை எடுக்க வேண்டும் என்பதனால் பழைய சரீரத்தின் மீதுள்ள பற்றை நீக்கிவிட வேண்டும். உங்களுக்கு சரீர விழிப்புணர்வு இல்லாதிருப்பதே உங்கள் இலக்கு ஆகும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் சிவபாபாவின் வாரிசுகள். அவர் உங்கள் வாரிசு ஆவார். இந்த நம்பிக்கையுடன் தந்தைக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். உங்களால் பாபாவிடம் சேமிக்கப்படுகின்ற அனைத்தும் பாதுகாக்கப்படும். சிலரின் செல்வம் புதைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. 2. நீங்கள் இப்பொழுது முட்களில் இருந்து மலர்களாக வேண்டும். நிலையான அன்பினாலும் சேவையினாலும் தந்தையின் அன்பிற்கு உரிமை கோருங்கள். நாளாந்தம் நினைவு செய்வதில் தொடர்ந்தும் முன்னேறிச் செல்லுங்கள். ஆசீர்வாதம். உங்கள் முயற்சிகளில் உங்கள் சொந்த சுய முன்னேற்றத்தை அனுபவம் செய்யும் ஓர் வெற்றி நட்சத்திரம் ஆகுவீர்களாக. தமது முயற்சிகளில் தமது சொந்த சுய முன்னேற்றத்தையும் வெற்றியையும் ஈட்டுபவர்களே வெற்றி நட்சத்திரங்கள் ஆவார்கள். தமது தனிப்பட்ட முயற்சிகளின் போது இது நடக்குமா அல்லது நடக்காதா என்று எனக்கு தெரியவில்லை, என்னால் இதனை செய்ய முடியுமா அல்லது செய்ய முடியாதா என்பது போன்ற எண்ணங்களை கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் சற்றேனும் தோல்விக்குரிய எண்ணங்களை கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் தமக்கான வெற்றி தமது உரிமை என அனுபவம் செய்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் வெற்றியை இலகுவாகவும் இயல்பாகவும் பெறுகின்றார்கள். ஸ்லோகம். சந்தோஷத்தின் சொரூபமாக இருந்து சந்தோஷத்தை கொடுக்கும் போது உங்கள் முயற்சியில் ஆசீர்வாதங்கள் சேர்த்து கொள்ளப்படுகின்றது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.